அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் 2 நிமிடத்தில் நாம் ஒவ்வொருவரும் தேடித் திரியக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு பரிசாக கொடுக்கக்கூடிய மிக சிறப்பான உன்னதமான திக்ரு பார்க்க போகிறோம். இந்த திக்ரு பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒட்டுமொத்த கவலைகளின் கதவுகள் திறக்கக்கூடியது, நம்ம ஆன்மாவுக்கு நிம்மதி உற்சாகத்தின் கதவையும் திறக்கக்கூடியது, அல்லாஹ்விடம் இருந்து ரஹமத்தின் கதவுகளும் திறக்கக்கூடியது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஓதி முடிக்க 2 நிமிடம் போதுமானது. ஆனால் நம் அனைவரையும் தேடி தரக்கூடிய அனைத்து நிகமத்துகளையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டுமல்ல, நம்மளோட துன்பம், கோபம், வெறுப்பு, பயம் போன்ற நம்ம விரும்பாத அனைத்து விஷயங்களிலிருந்து நம்ம பாதுகாக்கும் தரக்கூடியது. இந்த திக்ரு பற்றி சொல்லணும்னா, உருது பேசக்கூடிய நாட்டில் இது அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கக்கூடிய திக்ரு. இந்த திக்ரை பொறுத்தவரை அளவுக்கும் ஏழையானவர்களை பணக்காரனாக ஆக்கி இருக்குது, கஷ்டத்தில் கை கொடுத்து உதவி இருக்கிறது. அந்த அளவுக்கு ஏராளமான பலன்கள் சொல்லக்கூடியது. இன்னும் உருது பேசக்கூடிய நாட்டில் ஓதி வசதி வாய்ப்புகளோடு இன்றைக்கு நிம்மதியாக சந்தோஷமாக பிஸ்னஸ் லெவல் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்காங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான உள்ள திக்ர் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ர். எனவே நாம் அனைவரும் தேடக்கூடிய அதிர்ஷ்டத்தின் கதவுகள் இந்த ஒரு திக்ரால் திறக்கப்படுதுன்னா, நாம் அன்றாடம் எல்லாரும் ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த தினமும் ஓதிட்டு வந்தோம்னா, நாம் தொட்டதெல்லாம் பொன்னாகும், நினைத்ததெல்லாம் வெற்றியாகும். எல்லா கதவுகளுமே திறக்கப்பட்டுச்சுன்னா நமக்கு நடக்கிறது எல்லாமே நமக்கு நல்லதாக தான் நடக்கும். எல்லாமே நல்லதாக தான் நமக்கு நடக்கும். நாம் விரும்பக்கூடிய மட்டும்தான் நடக்கும். அப்படிப்பட்ட உன்னதமான அன்பான சகோதர நல்லடியார்களே, நம்ம வாழ்க்கையில் நிறைய கதவுகள் மூடப்பட்ட மாதிரி தோணும். வேலை கிடைக்கல, திருமணம் ஆகலை, பிரச்சனைகள் தீரலை. அந்த நேரத்தில் நாம் கேட்கணும் ஒரே பெயர், அல் ஃபத்தாஹ். அல் ஃபத்தாஹ் என்றால் என்ன? எல்லா கதவுகளையும் திறப்பவன், முடியாதவை முடிக்கிறவன், தீர்வில்லாத்தில் தீர்வு தருவான். யா ஃபத்தாஹ் அல்லாஹும்ம யா ஃபத்தாஹ் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வாதிஹில் அபுவாப். அல் ஃபத்தாஹ்னா திறப்பவன், தீர்ப்பவன், முடிந்தது என்று நம்ம நினைச்சதை மீண்டும் ஆரம்பிக்க வைக்கிறவன். மனுஷன் கதவை மூடுவான், ஆனால் அல்லாஹ் திறந்தா யாராலும் மூட முடியாது. ஒரு நேரம் நீங்கள் தனியாக இருந்ததுண்டா, யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு போல இருக்கும். அந்த இரவில், அந்த கண்ணீரில், அந்த மன வேதனையில் ஒரு வார்த்தை சொல்லுங்க, யா ஃபத்தாஹ். ஒரு சஹாபி மிகவும் கஷ்டத்தில் இருந்தார். வறுமை, பிரச்சனைகள், வழி இல்லாத நிலை. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். யா ரசூலல்லாஹ், என்னோட நிலைமை ரொம்ப கஷ்டம்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை நினைச்சிக்கோ, திக்ரு செய். அவர் இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டார். தினமும் யா ஃபத்தாஹு, தினமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத். சில நாட்களிடையே அவருடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருச்சு. ரிஸ்க் வந்துருச்சு, மன அமைதி வந்துச்சு, பிரச்சனைகள் சுலபமாக தீர்ந்துச்சு. நம்ம திக்ரில் சேர்க்கிறோம், அல்லாஹும்ம யா ஃபத்தாஹ் சல்லி அலா முஹம்மதின் ஃபாத்திஹில் அபுவாப். இதன் அர்த்தம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் புரிவாயாக. அவர் மூலம் நன்மையின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மையின் கதவை திறப்புவர். அவர்கள் மேலே சலவாத் சொன்னால் ரஹமத் கதவுகள் திறக்கும். ஒரு உண்மை. துவா மட்டுமல்ல, சலவாத்தும் சேர்த்து துவா சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளப்படும். சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வார்த்தை இருக்குது பாருங்க. இந்த கதவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஹதீஸ் தெரிய வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நமக்கு குறிப்பிட்றாங்க. நமக்கு வெற்றி, சந்தோஷம், நிம்மதி, இது போல் நம்ம எல்லாரும் தேடி திரியக்கூடிய அனைத்து நிகமத்துகளையும் வந்துருதுன்னா, அது மட்டுமல்ல, இந்த திக்ரு இவ்வளவு சிறப்பு அப்படின்னா அல்லாஹ்வின் சிறந்த திருநாமம் இருக்குது. அது மட்டுமல்ல, ஒரு சிறந்த சலவாத்தும் இருக்குது இல்லையா? இந்த 2ம் சேர்த்து தான் இவ்வளவு பயன்கள் கொடுக்கக்கூடியது. இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரு நம்ம அன்றாடம் ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். எப்படி ஓதணும்னா, யா ஃபத்தாஹ் இருக்குது பாருங்க, மேலே 7 தடவை சொல்லணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் அல்லாஹும்ம யா ஃபத்தாஹ் சல்லி அலா முஹம்மதின் ஃபாத்திஹில் அபுவாப் 7 தடவை. அதுன்னு 7 தடவை ஓதணும். இந்த மாதிரி தொடர்ந்து 7 முறை ஓதணும். இதே மாதிரி தொடர்ந்து 7 முறை ஃபஸ்ட்டு ஓதிட்டு திருப்பி கீழே இருக்கிறது 7 முறை ஓதணும்.
அல்லாஹ் திருநாமம் 7 முறை கீழே இருக்குதுல்ல, தனியாக 7 முறை ஓதிக்கணும். இதை போல் 7 முறை ஓதிட்டு அல்லாஹிடம் துவா செய்து விட்டுடுங்க. விட்டு வாங்க. கஷ்டப்படுத்துறதெல்லாம் தேடுறீங்களோ அதெல்லாம் வாசல் படி கொண்டு வைப்பான். அல்ஹம்துலில்லாஹ். அதேமாரி ஓதுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு கொஞ்சம் தெரிலனா கமெண்ட் பண்ணுங்கள். தினமும் 100 முறை யா ஃபத்தா, அதுக்கப்புறம் செலவாத்து 9 முறை 10 முறை ஒதுக்கிங்க. மனசில் நம்பிக்கை வைக்கணும். ஈமான் உறுதியோடு இதை ஓதணும். அல்லாஹ் கண்டிப்பாக திறப்பான். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க, இந்த பிரச்சனை தான் என்னை அல்லாஹுக்கு நெருக்கமாக்கியதுன்னு, இந்த கண்ணீர் தான் எனக்கு கதவு திறந்ததுன்னு. அந்த நாள் நீங்கள் அழுவீங்க, ஆனால் சந்தோஷத்தில். யா அல்லாஹ் யா ஃபத்தா, எங்கள் வாழ்க்கையை மூடி கதவுகளை திறந்து விடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.